விருதுநகர் பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் சீரத் கமிட்டி சார்பில் உத்தம நபி முகமது 1499வது உதய தினம் மிலாது விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சீரத் கமிட்டி கூரைக்குண்டு மஸ்ஜிதே ரஹ்மத் ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் ஹபீப் முகமது தலைமை வகித்தார். நிர்வாக குழு உறுப்பினர் முகமது ரஃபீக் வரவேற்புரையாற்றினார். பெரிய பள்ளிவாசல், கல் பள்ளிவாசல், கோட்டைப்பட்டி சின்ன பள்ளிவாசல், மதினா பள்ளிவாசல், ரோஜாநகர் பள்ளிவாசல் ஜமாத் தலைவர்கள் முன்னிலை வகித்தனர். இமாம்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவில் மதரசா மாணவ மாணவிகள் மற்றும் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும், தூய்மை பணியாளர்களுக்கும் பள்ளிவாசல் பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி சதக் கல்லூரி இமாம் அப்துர் ரஹ்மான் அண்ணலாரும் அருமை தோழர்களும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் அனைத்து ஜமாத் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஜமாத்தார்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அப்போ வந்தது முதல் மனிதர் யார் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுமை என்பது பிரசவ காலம் முடியும் வரை இருக்கும். ஆமினா அம்மையார் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம் பெருமக்கள், நாதாக்கள், வலிமா பள்ளிவாசலுடைய தலைவர்களே, இந்த விழா குழுவின் அங்கத்தினர்களே, ஜமாத்தார்கள், 40 வயதில் உருவம் கிடைத்தது, 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், வஃபாத்தானார்கள் என்று சுருக்கமான வரலாறு அல்ல. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியில, அப்ப களிமண்ணால அல்லாஹ் குடைக்கிறான், உடைச்சு உருவாக்குறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை உருவாக்குவதற்கு முன்னே நான் நபியாக ஆக்கப்பட்டுள்ளேன். உன்னை வணங்கிக் கொண்டிருக்கோமே, மனிதர்களை படைத்தால் அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்களே, ரத்தத்தை ஓட்டுவார்களே, அவர்களையா படைக்கப் போகிறாய் என்று கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியாது, நான் படைக்கக்கூடிய ரகசியம் உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்க வேண்டும், அவர்கள் மூலமாக உலகத்திலே நபிமார்கள், வலிமார்கள் எல்லோரும் தோன்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களை பற்றி சொல்றாரா? நமக்கு தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வரலாறு நமக்கு தெரியாது. எல்லாமே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி படைக்கவில்லை என்றால் எதையுமே படைக்க மாட்டேன். வஹீது கால ரசூலுல்லாஹி மலாயிகத்தி, இந்த ஆயத்துடைய இடத்துறையில ஓரத்தில் எழுதப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்